பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 55:17 வாசிக்கலாமா? அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது 3 வேளை தொழுது கொள்ளுகிற மனுஷனாக இருந்தார். அந்தி சந்தி மத்தியான வேளை 3 வேளை தெய்வ சமூகத்தில் நின்று என்ன செய்வாரா? முறையிடுவேன் என்று சொல்ற, தியானம் பண்ணி முறையிடுவேன் அப்படின்னு சொல்றார். நான் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 2வது வசனம், என் தியானத்தில் முறையிடுவேன். அவர் தியானம் பண்ணி முறையிடுவேன், என் தியானத்தில் முறையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது எப்போ அறிவிப்பேன்? ஜெபத்தில் அறிவிப்பேன். ஆனால் அவர் எப்போ அறிவிக்கிறாரா? தியானிக்கும் பொழுதே அறிவிக்கிறார். ஆமேன். அப்படின்னா என்னங்க? எல்லாமுமே இயேசுவாய் இருதயம் நிறைந்திருக்கிறது நட்டு. என்னன்னாலும் ஜெபனாலும் சரி, தியானம்னாலும் சரி, நான் ஆண்டவரோடு கூட பேசிகிட்டு இருக்கேன். ஆமேன். அல்லேலூயா. நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். என்னவா? அவரின் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. இது ஏன் இப்படி செய்கிறார்? மேல் வசனம் வாசிக்கலாமா? நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். இங்கே என்ன பார்த்தோம்? கேட்பார் அப்படின்னு பார்த்தோம். இங்கே ரட்சிப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இவர் தியானம் பண்ணி முறையிடுறதுனால அவர் கேட்பார்னு சொல்கிறார். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேவனை நோக்கி கூப்பிடுறதுனால எனக்கு ரட்சிப்பு உண்டாகும், ரட்சிப்பார் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா? தியானம் பண்ணி முறையிடுறீங்களா? நீங்கள் உங்களை சோதிச்சு பாருங்களேன். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, அப்பா எனக்கு உதவி, அது கூப்பிடுதல். பத்திமை கூட கூப்பிட்டா இல்லையா, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், அது கூப்பிடுதல். நீங்கள் இப்படி செய்கிறீங்களா? இல்லை தியானம் பண்ணி முறையிடுறீங்களா? தெய்வ சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை வாசித்து செபித்து ஆழ் மனசுக்குள்ளே கடந்து போய் உங்கள் காரியங்களை ஆண்டவர்கிட்ட முறையிட்டு சொல்கிறீங்களா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏன் நான் அப்படி 3 வேளையும் நான் செபிக்கணும், நான் தியானம் பண்ணி முறையிடணும்னா, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரும் எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆமேன். அல்லேலூயா. மீட்டு விட்டாரா? மேலே பார்த்தோம் என் சத்தத்தை கேட்பார், அதற்கு மேலே பார்த்தோம் ரட்சிப்பார். இங்கே என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு விட்டார். ஒரு கூட்டம் எனக்கு எதிராக நிற்கிறாங்க, ஒரு பெரிய திரளான கூட்டம் நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு வர்ற அந்த போர் யுத்தத்தை அவர் பார்க்கிறார். எனக்கு நேரிட்ட போரை இன்னைக்கு அந்த யுத்தத்தையே கேன்சல் பண்ணிட்டார். அல்லேலூயா. எனக்காக ஒரு கூட்ட ஜனம் அப்படியே நிற்கிது, அந்த யுத்தத்தையே அவர் கேன்சல் பண்ணுறார். இல்லை, தீர்க்கதரிசி பிடிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான வீரர்களை ராஜா அனுப்புகிறான். ஆனால் கர்த்தர் அதற்கு மேலாக வான மண்டலத்திலிருந்து, அதாவது பரலோகத்திலிருந்து ஆயிரமான அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் இறக்கி விடுறார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் போரையே நீக்கிட்டார். அந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் நடந்து தீர்க்கதரிசி பிடிச்சிட்டு போகணும், ஒரு போர் மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த போரையே அவர் நீக்கி விட்டார். தாவீது அதை தான் சொல்கிறார், எனக்கு நேரிட்ட போரை நீக்கி, எனக்கு யுத்தமே நடக்கலப்பா, யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை நினச்சி வேதத்தில் அநேக இடங்கள் யுத்தம் நடக்காமல் சத்தம் இல்லாமல் கர்த்தர் கிரியை செய்திருப்பார். ஆமேன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளை நீங்களும் நானும் அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? முறையிடலாமா? ஜெபிக்கலாமா? அவர் சமூகத்தில் நிற்கலாமா? அவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா? நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுறதில் நீங்கள் இதை செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நீங்கள் இந்த 3 வேளை ஜெபத்தை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல கர்த்தர் எங்கள் கூட பேசியிருக்கீங்கப்பா. வார்த்தை உம்முடையது. ஆண்டவரே, எங்களை அந்தி சந்தி மத்தியான வேளை ஜெபிக்க வைங்க, நினைவுபடுத்துங்க. ஒரு சின்ன ஜெபமாவது அந்த நேரம் நாங்கள் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. உட்கார்ந்து வேதத்தை படித்து தியானித்து உம்மிடத்துல முறையிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஜெபிக்க கிருபை தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களுக்கு எந்த போரும் வராதபடி, எங்கள் போர் வருவதற்கு முன்பாக நீக்கி எங்களை அப்பா மீட்டு கொண்ட ரட்சித்த நல்ல தெய்வம் அல்லவா, அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த உலக நாடுகள் நடக்கிறதான போர்களை கூட அப்படியே நீங்கள் மாற்றுவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you all.